அதிமுக பொதுச் செயலாளருக்கு எதிரான அவதூறு வழக்கு தள்ளுபடி. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மீதான கடைசி அவதூறு வழக்கும் ரத்து. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஸ்டாலின் மாடல் அரசு அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மீது தொடர்ந்த கடைசி அவதூறு வழக்கையும் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜி மீதான ஊழல் வழக்குகளை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்ற அமர்வு மே 9ஆம் தேதிக்கு விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவு. திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவரது மனைவி, மகன் மீது புதிய குற்றச்சாட்டை பதிவு செய்து வழக்கை 6 மாதங்களில் முடிக்க உத்தரவு. சென்னை கொருக்குப்பேட்டையில் பாலியல் புகார் அளித்த 16 வயது சிறுமியை அரிவாளால் வெட்டிய கொடூரம். பாலியல் குற்றங்களுக்கு எதிராக வாய் திறப்பவர்கள் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் உயிர் பிழைப்பது சவாலாகியுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் உதவி பேராசிரியரால் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தமிழ்நாடு உடற்கல்வியியல் கல்லூரி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக தோல்வி மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சென்னை அருகே கல்லூரி மாணவி ஒருவர் உதவி பேராசிரியரால் கர்ப்பமடைந்து சட்டவிரோத கருக்கலைப்பால் உயிரிழந்த சோகம். மாணவிகள் பாதுகாப்புக்காக கண்காணிப்பு, விழிப்புணர்வு, கடுமையான சட்ட அமல்படுத்தல் தேவை என பொதுமக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு அருகே கல்லூரி மாணவி உதவி பேராசிரியரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி சட்டவிரோத கருக்கலைப்பால் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மேலும் பல மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம். பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒவ்வொரு மாணவியிடமும் தனிப்பட்ட கவுன்சிலிங் நடத்தி விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என திமுக அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தல். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி அஜில் வீடு தாக்கி அழிப்பு. காஷ்மீரைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் அஜில் மற்றும் ஆசிஃபின் வீடுகளை வெடிவைத்து தகர்த்தது இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீர் பந்திபோராவில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு. பதிலடி தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 வீரர்கள் காயம் என தகவல். காஷ்மீரின் பந்திபோராவில் லஷ்கர் இ தொய்பா இயக்க தீவிரவாதி சுட்டுக்கொலை. லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தின் முக்கிய தளபதியான அல்டாஃப் லலி பாதுகாப்பு படையினருடனான துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதாக தகவல். பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ராணுவ தளபதி காஷ்மீரில் ஆய்வு. பாகிஸ்தானுடன் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் படைகளின் தயார் நிலை குறித்து ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஆய்வுக்கு பின் ஆலோசனை நடத்தினார். காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து சுற்றுலா சென்ற பயணிகள் 3வது கட்டமாக 48 பேர் ரயிலில் சொந்த ஊர் திரும்பினர். பாதுகாப்போடு சொந்த ஊர் திரும்பியதால் சுற்றுலா பயணிகள் நிம்மதி. ரொம்ப பயமாக இருந்தது. பசங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்னதே பார்த்துருக்காங்களே, எங்களை ரீச் பண்ண முடியலன்ட்டு அவங்க ஒரு பதட்டத்தில் அவங்க இருந்தாங்க. நாங்கள் அவங்கள ரீச் பண்ண முடியலையான்ட்டு எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிம்லா அமைதி ஒப்பந்தம் உள்ளிட்ட இந்தியாவுடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. இந்திய விமான நிறுவனங்களுக்கான வான்வெளிக்கும் தடை விதித்துள்ளது பாகிஸ்தான். சர்வதேச எல்லையில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைப்பிடிப்பு. தவறுதலாக எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள் சென்றதாக தகவல். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க தடை. இதனால் இந்திய விமான நிறுவனங்களுக்கு 700 கோடி செலவாவதுடன் பயணிகளுக்கு அதிக செலவுகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கின்றோம். ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சிக்கு பாகிஸ்தான் அமைச்சர் அளித்த பேட்டியில் அதிர்ச்சி தகவல். கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி மண் அள்ளப்படும் நிலையில் உண்மையான கனிமவள குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு.
மேட்டூர் அணையை பாசனத்திற்காக திறப்பதற்கு முன் தூர்வாரும் பணிகளை முடிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம். முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவின் கணவர் மறைவையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி ஆறுதல். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினர். இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் பெங்களூருவில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். 1994 முதல் 2003 வரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவராக பதவி வகித்தவர் கஸ்தூரி ரங்கன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் கஸ்தூரி ரங்கன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். டாக்டர் கஸ்தூரி ரங்கன் மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரின் அமைச்சர் பதவிகள் வரும் திங்கட்கிழமைக்குள் பறிபோக வாய்ப்பிருப்பதாக தகவல். மக்கள் கூறிய போது செவி சாய்க்காத ஸ்டாலின் அரசின் ஆணவம் தற்போது நீதிமன்றங்களின் காட்டமான கேள்விகளால் அடங்கியிருப்பதாக விமர்சனம். சென்னை ஜாம் பஜாரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வந்த 80 வயது மூதாட்டி உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மூதாட்டிகள் வரை வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழக்கும் அவல நிலை அரங்கேறுவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போக்சோ வழக்கை விசாரிக்க லஞ்சம் வாங்கிய அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் தற்காலிக பணியிடை நீக்கம். ஸ்டாலின் ஆட்சியில் நீதிக்காக போலீசிடம் செல்லும் போது கூட லஞ்சம் தந்தால்தான் விசாரணை நடக்கும் என்ற அவல நிலை. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்பட்ட போதை மாத்திரைகள், கஞ்சா, போதைப் பொருட்கள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஊத்துப்பட்டியில் 2வது பெண் குழந்தை பிறந்ததால் விரக்தியடைந்து 5 நாளில் சிசுவை கொன்ற தாய் பிடிபட்டார். புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா ஸ்டாலின் அரசு முடக்கியதே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லையில் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த 2.5 வயது குழந்தை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து தாயை கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சொத்து தகராறில் மது போதையில் இருந்த தம்பியை அவரது சொந்த அக்காவை கட்டையால் அடித்து கொலை செய்த பயங்கரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது துளி கூட பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் சென்ற அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஆடு மேய்க்க வனப்பகுதிக்கு சென்ற பெண் ஒருவர் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு அரை நிர்வாண கோலத்தில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. கடந்த 1 மாதத்தில் அப்பகுதியில் 4 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தூங்குகிறதா என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடிபோதையில் அக்கா கணவரை கட்டையால் தாக்கி கொன்றுவிட்டு தப்பியோடிய நபருக்கு வலை. மாடல் ஆட்சியில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படாததால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே மதுபோதையில் கலாட்டா செய்தபடி 2 ஆட்டோவில் சென்ற 6 பேரை கத்தி மற்றும் கம்பியால் தாக்கிய பொதுமக்கள். தீய சக்தி திமுக ஆட்சியில் மதுபோதையில் அடாவடி செய்வோரை காவல்துறை கண்டுகொள்ளாத நிலையில் பொதுமக்களே நடவடிக்கையில் இறங்கியதால் பரபரப்பு. நாகையிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 10 கிலோ கஞ்சா சிக்கியது தொடர்பாக 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழியும் அவலம். திருச்சி விமான நிலையத்தில் இலங்கையிலிருந்து வந்த பயணியிடம் ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக்ஸ் கஞ்சா சிக்கியது. வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம். கடந்த 4 ஆண்டுகளில் குட்கா மற்றும் பான்பராக் விற்பனை இந்தியாவில் கணிசமாக உயர்வு. புகையிலை நுகர்வு 30% வரை அதிகரித்துள்ளதால் வாய், குடல் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்களை தடுக்க மத்திய சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
ஒடிசாவிலிருந்து ஈரோடு வரை இயக்கப்படும் ரயிலில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 13 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் தமிழகத்தில் கஞ்சா ஊடுருவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார். திருவள்ளூரில் ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் தங்கு தடையின்றி விற்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வடமாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்ற 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை சுதந்திரமாக நடைபெறும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் வாயில் கஞ்சாவை மறைத்து வைத்து ஆண்கள் சிறைக்கு எடுத்து வந்த 2 சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் சிறையில் கூட கஞ்சா நடமாட்டம் தலைவிரித்தாடுவதாக குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அரசு மதுபான கடை பின்புறம் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோர். விடியா அரசும் ஏவல் துறையும் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே ஒரு வாரமாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீரை கூட நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. பொள்ளாச்சி அருகே சின்னாம்பாளையம் ஊராட்சியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். ஸ்டாலின் ஆட்சியில் பலமுறை ஊராட்சி மன்ற அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி இடையிலான 4வது வழித்தட திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வமாக 2026 டிசம்பர் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் ஸ்தம்பித்த மெட்ரோ பணியை விரைவுபடுத்த சிஎம்ஆர்எல் எந்த திட்ட நடவடிக்கையும் எடுக்காத நிலை ஸ்டாலின் மாடல் நிர்வாகத்தின் திறமையின்மையை பிரதிபலிக்கும் அவலம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்த தெரிந்த ஸ்டாலின் அரசுக்கு பழுதுடைந்த மின் கம்பங்களை சீரமைக்க தெரியாதா என கேள்வி. சென்னை மாநகராட்சியில் வழங்கப்பட்ட லேப்டாப்புகளை 6 மாதங்களுக்கு பிறகு பயன்படுத்தாமல் அலட்சியம் காட்டும் திமுக கவுன்சிலர்கள். மக்களின் புகார்களை தீர்க்கவும் திட்டங்களை கண்காணிக்கவும் பயன்படுத்த வழங்கப்பட்ட லேப்டாப்களை கவுன்சிலர்கள் வீட்டில் வைத்து பூஜை போடுவதாக எதிர்க்கட்சிகள் புகார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் அதிக சரிவை சந்தித்து வரும் மாணவர் சேர்க்கை. கடந்த ஒரு ஆண்டில் 25.50 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. சென்னையில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பிற்காக ஸ்டாலின் அரசால் தொடங்கப்பட்ட பிங்க் ஆட்டோ திட்டத்தில் முறைகேடு. பெண்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்டோக்கள் ஆண்களால் இயக்கப்படுவதும் பொருட்கள் எடுத்துச் செல்ல பயன்படுத்தும் அவல நிலை. குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. இன்று முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பிக்க கடைசி நாள் மே 24 என்றும் டிஎன்பிஎஸ்சி தகவல். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என கூறி சென்னை மாநகராட்சியின் 40வது வார்டு திமுக கவுன்சிலர் வீட்டு வேலைக்கு ஆளாக்கும் அவல நிலை. முதல்வருக்கு கடிதம் அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஊழியர் சங்கம் கோரிக்கை. நீயும் நானும் டிகிரி இல்லை, கூட்டத்தின் தகவல்கள் ஆங்கிலத்தில் எதற்கு என திமுக மேயரிடம் திமுக பெண் கவுன்சிலர் கேள்வி எழுப்பியதால் நகைச்சுவையான திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டம். மேலும் தனக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என கூறி திமுக கவுன்சிலர் ஒருவர் தண்ணீர் பாட்டிலை தூக்கி வீசி வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. வணக்கத்துக்குரிய மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க போதிய முயற்சிகளை முன்னெடுக்காமல் திமுகவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது ஸ்டாலின் ஆட்சியின் அவலட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளதாக மக்கள் அதிருப்தி. நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து மலை கிராமங்களுக்கு சென்ற விடிய அரசின் ஓட்டை உடைசல் பேருந்து மழையின் போது ஒழுகியதால்
பயணிகள் குடை பிடித்து சென்ற அவலம். தகர டப்பா பேருந்துகளை எல்லாம் பராமரிக்க என்றுதான் ஸ்டாலின் அரசுக்கு மனம் வருமோ என பயணிகள் வேதனை.